இது ஆட்டோட பெருங்குடல், இது ஆட்டோட சிறுகுடல், இது கொழுப்பு. இதுக்கு சிறுகுடலில் குச்சியை விட்டு பெரட்டி அதில் உள்ள அசனை பூரா எடுத்துட்டு வெந்நீர் ஊற்றி அலம்பி அதை கட் பண்ணிக்கணும். அதே போல் இதை அலம்பிட்டு பெரிய குடலை அலம்பிட்டு இதையும் கட் பண்ணிக்கணும். இந்த சிறுகுடலை வெந்நீரில் போட்டோம்னா அந்த குழப்பழப்பு இல்லாத இருக்கும். அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிக்கலாம். எடுத்து தண்ணி எடுத்துட்டு வெந்நீரில் சிறுகுடலை போட்டோம்னு வச்சுக்கா அந்த மாதிரி சுருண்டுக்கும், விரைச்சிக்கும். அதை திரும்ப எடுத்து ஆற விட்டு கட் பண்ணிக்கலாம். குடல் வெந்நீரில் போட்டு எடுத்து ஆறதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்க வேண்டியது. கட் பண்ணி குழம்பு சமைச்சிக்கலாம். சிறு குடலில் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டு கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்க வேண்டியது. பெருங்குடலை இந்த மாதிரி எடுத்து அதையும் பொடி பொடியாக நமக்கு எவ்வளோ பெரிய சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை கட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், இப்படி தான் கட் பண்ணணும். எவ்வளோ பெரிய பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். சிறுகுடல் எவ்வளோ பெருசு, பெருங்குடல் எவ்வளோ பெருசு அப்படின்றது நம்ம கட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வெட்டதுக்கப்புறம், எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா வறுவடணும். வறுவடதுக்கப்புறம் பூண்டு ஊற்றி போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் இந்த குடலை எடுத்து இதில் போடணும். பூண்டு இஞ்சி நல்லா பச்சை வாசம் போக வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் அந்த குடலை க்ளீன் பண்ணி வச்சுருக்க குடலை அதில் போடணும். அதை நல்லா கிளறணும். அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டு நல்லா வேக விடணும். வெந்து 3 விசில் 4 விசில் வந்ததுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாம் அரைச்சி வச்சுருக்குது. குடல் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நமக்கு தேவையான காரத்துக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா கிளறி குக்கர் மூடியை போட்டு மூடி வேக விடணும். மல்லித்தூள் போட்டு நல்லா கிளறி அதுக்கு மேலே குக்கர் மூடியை போட்டு வெயிட் போட்டு 4 விசில் இல்லை 5 விசில் விடலாம். குடல் குழம்புக்கு அரைக்க தேவையான பொருட்கள் நமக்கு தேவைக்கேற்ப கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிற வேண்டியது. வதக்கினதுக்கப்புறம் ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த வேகிற குழம்புல ஊற்றிடுங்க. விசில் அடங்கிடுச்சு. 4 விசில் விட்டாச்சு. நம்ம அரைச்ச வெங்காயம், தக்காளி, சோம்பு இதெல்லாம் அதோட கலந்து நல்லா கொதிக்க விடணும். கொதித்து வந்ததுக்கப்புறம் 2 மல்லி இலையை போட்டு இறக்கிடணும். குடல் குழம்பு ரெடி. அரைச்ச விழுதோட அந்த தண்ணியை அதில் குழம்புல விட்டோம்னா கொஞ்சம் திக்னஸ் இல்லாமல் இருக்கும். அப்புறம் கொதி வர வைக்கும், அதுக்கு சரியாக இருக்கும். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதை லைக் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் தேங்காய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தேங்காய் தேவையில்லைன்னா இதை அப்படியே இறக்கி வச்சுக்கணும். லைக் பண்ணிடுறேன்.